கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு என்னுடைய வாழ்த்தலை தெரிவித்துக் கொள்கிறேன். நாம் சில வேளைகளிலே சோர்வுற்று இருக்கிற போது நமக்காக ஜெபிக்கிற ஒரு நண்பர் குழுக்களை, நமக்காக ஜெபிக்கிறவர்களை நாம் உருவாக்கி கொள்கிற போது, நாம் சோர்வுற்ற வேளையிலே அவர்கள் ஜெபித்து நம்முடைய பிரச்சனைகளிலிருந்து நாம் விடுதலையை பெற்றுக்கொள்ள முடியும். அன்றைக்கு அப்போஸ்தலர் 12வது அதிகாரத்திலே 10வது வசனத்திலே நாம் பார்க்கிற போது, பேதுரு சிறைச்சாலையில் அந்த அதிகாரிகளுடைய 2 காவலர்களுக்கு மத்தியிலே அவர் சோர்வுற்று நித்திரையாய் இருக்கிற போது அவருக்காக சபையார்கள் ஊக்கமாய் ஜெபித்தார்கள். அவருடைய ஜெபத்தை ஆண்டவர் கேட்டு தேவதூதனை அனுப்பி அந்த 10வது அதிகாரத்தை நாம் பார்க்கிற போது 1ஆம் காவலையும் 2ஆம் காவலையும் கடந்து அவர்கள் வருகிற போது அவர்களுக்கு முன்பதாக இரும்பு கதவு தானாய் திறவுற்றது என்று சொல்லி நாம் வேதத்திலே பார்க்கிறோம். உங்களுக்கு முன்பதாக இருக்கிற தடைகளும் இரும்பு கதவு போன்ற பிரச்சனைகளும் உங்களுக்கு இருக்கிற போது, உங்களுக்காக ஜெபிக்கிறவர்களை உருவாக்கி நீங்கள் ஜெபிக்கிற போது கர்த்தர் அந்த பிரச்சனைகளை மாற்ற போதுமானவராய்